அமெரிக்க கலிபோர்னியாவில் ஓட்டுநரே இல்லாமல் தானாகவே இயங்கும் ரோபோ டாக்ஸிகளால் குடியிருப்பாளர்கள் நிம்மதி இழந்துள்ளனர். கடந்த சில வாரங்களுக்கு முன் சான் பிரான்சிஸ்கோ கார் நிறுத்தும் இடத்தில் அவை வந்திறங்கிய போது இனி பாதுகாப்பாகவும் இரைச்சல் இல்லாமலும் இருக்கலாம் என அருகில் இருக்கும் குடியிருப்பாளர்கள் சந்தோஷமடைந்தனர். ஆனால் நினைத்ததற்கு மாறாக இனி தூங்கா இரவுகள்தான் காத்திருக்கும் என்பதை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. கார் நிறுத்தும் இடத்தில் அந்த ரோபோ டாக்ஸிகளின் ஹார்ன் சத்தம் அவர்களின் தூக்கத்தை கெடுத்து வருகிறது. ரோபோட்டிக் வகை என்பதால் வரும்போதும் போகும்போதும் ஒன்றோடு ஒன்று ஹார்ன் அடித்துக் கொள்கின்றன. கார் நிறுத்தும் இடத்தில் ரிவர்ஸ் செய்யும் போது அதே நிலைமைதான். இதனால் விடியற்காலை வரை தூங்க முடியாமல் கஷ்டப்பட்ட ஒரு பெண்மணி அந்த ரோபோ கார்களின் அட்டகாசத்தை யூடியூப்பில் நேரலை செய்துள்ளார். பல்லாயிரக்கணக்கானோர் அதை பார்த்து தங்கள் பங்குக்கு பரிதாபப்பட்டனர். இது சரிப்பட்டு வராது என முடிவெடுத்த குடியிருப்பாளர்கள் கார் நிறுவனமான வைமோவிடம் புகார் அளித்தும் விட்டனர். தாய் நிறுவனமான கூகுளின் அல்பபெட் தற்போது அந்த ஹார்னின் பிரச்சனையை சரி செய்துள்ளது. ஆள் இல்லாமல் இயங்குவதால் மோதி கொள்வதை தவிர்க்கவும் மிக மிக நெருக்கத்தில் செல்லாதிருக்கவும் அந்த ஹார்ன் முறை அறிமுகப்படுத்தப்பட்டதாக அது விளக்கியது.